ஒரு 2 கேள்விகள் இருக்கு. அதற்கு பிறகு ரேபிட் ஃபயர் அப்படின்ட்டு ஒரு அங்கம் இருக்கு. சரி டீச்சர், அடுத்த கேள்வி நீங்க ஆசிரியரா இருக்கிறது ஒரு சரியான முடிவுதான் அப்படின்னு நீங்க உணர்ந்த அந்த தருணம் இது. ஆமா, நான் ஆசிரியரா இருக்கிறது தான் எனக்கு சரியான ஒரு தொழில், அதாவது இதுதான் எனக்கு சரி அப்படின்னு நீங்க எப்ப நினைச்சிருக்கீங்க? நிறைய தருணத்துல இந்த மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு மற்ற தொழில்ல போயிருந்தா இந்த தர்ம காரியங்களும் சரி, ஒரு அந்த மனித நேயமான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆசிரியர் தொழில்ல நான் இருக்கிறனால பலதரப்பட்ட மாணவர்களை நான் பாக்குறேன். பலதரப்பட்ட, அதாவது குடும்ப சூழல்ல இருந்து வர மாணவர்களை நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது நான் பிரிக்ஃபீல்ட் விவேகானந்தாவில பணிபுரியும் பொழுது, அதாவது ஓம்ல இருந்து 3 மாணவர்கள் இருந்தாங்க. அந்த 3 மாணவர்கள் கடைநிலை மாணவர்கள்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நான் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு 3 மாத காலத்துல, இது நடந்தது 2004 இருக்கும். 2004 அந்த ஆண்டுல அந்த 3 மாணவர்களை ஒரு 3 மாத காலமாக என் வீட்டுல தங்க வச்சேன். மலாய் சொல்லி கொடுத்து, மலாய் பாடத்துல, ஏன்னா அவங்க ரொம்ப பின்னாடி இருந்தாங்க மலாய் பாடத்துல. ஸோ அவங்களுக்கு வீட்டுல என் பிள்ளைங்கள் மாதிரியே வீட்டுல தங்கிடுவாங்க. அவங்களுடைய என் கூடயே பள்ளிக்கு வருவாங்க, என் கூடயே வீட்டுக்கு வருவாங்க. அந்த காலகட்டத்துல நான் அப்படி செய்யறதுக்கு நான் ஆசிரியரா இருந்தனாலதான் அந்த மாணவர்களின் தேவைகளை நான் கண்டறிஞ்சு என்னால செய்ய முடிஞ்சது. இதே வேற ஒரு பணியில நான் இருந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு நெருக்கமா, அதாவது அந்த மாணவர்களை என் வீட்டுல தங்க வச்சு நான் அவர்களுக்கான உதவியை நான் செய்திருப்பேன்னா என்னன்னு தெரியல. அதற்கு நான் செய்த அந்த அவங்களுக்கு நான் கொண்டு வழிகாட்டி அவங்கள பண்ணது, அவங்க அந்த காலகட்டத்துல மலாய் மொழியில தேர்ச்சி பெற்று மூவருமே ஃபுமான் போயிட்டாங்க. ஸோ அந்த நிலை அப்பொழுது உள்ள அந்த நேரத்துல நான் அதாவது ஆசிரியர் பணியில இருந்தனால மட்டும்தான் என்னால இது செய்ய முடிஞ்சது. மற்றபடி மத்தவங்களும் என்ன செய்ய முடியும்னா அவங்களும் செய்திருப்பாங்க தான். ஆனா இந்த அளவுக்கு ஒரு வீட்டுல கொண்டு வச்சு அவங்கள மாணவர்களை செய்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த தொழில்ல இருக்கிறனால எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஆசிரியரால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு ஆசிரியர் மட்டும்தான் தன் பிள்ளை பிறரோட பிள்ளையும் தான் பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க. மற்ற தொழில்ல எனக்கு தெரியல. இது ஆசிரியர் தொழில்ல நான் அனுபவித்த ஒரு உண்மை. ஆமா டீச்சர், அது உண்மைதான். ஏன்னா அந்த பிள்ளைங்க நம்மளோட மேல போயிட்டாங்கன்னு பொறாமைப்பட மாட்டோம், நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். சோ அந்த சிறப்பு நம்மளுடைய ஆசிரியர் தொழிலுக்கு இருக்கு. அதனால நீங்க சொன்னது 100% உண்மையான ஒரு கருத்து. சரி சரி டீச்சர், அடுத்தது என்னுடைய ஒரு சிறப்பு அங்கம் இங்க, அதாவது ரேபிட் ஃபயர். நான் 2 சொல்லுவேன். அதுல இருந்து உங்களுக்கு எது அதுல சிறப்பாப்படுதோ அதை நீங்க சொல்லுவீங்க. சரியா? இப்ப ஆரம்பிக்கலாமா? சரி, தமிழா ஆங்கிலமா? தமிழ். கவிதையா கட்டுரையா? கவிதை. கவிதை. ஓகே. அடுத்தது வகுப்பறையா மேடையா? வகுப்பறை. கற்பித்தலா கற்றுக்கொள்வதா? கற்றுக்கொள்வது. மாணவர்களா ஆசிரியர்களா? மாணவர்கள். புத்தகமா கைபேசியா? புத்தகம். உங்களுக்கு பிடித்த தமிழ் எழுத்தாளர்? எனக்கு பிடித்த தமிழ் எழுத்தாளர் அப்படின்னா தற்போது என்னுடைய ஆசான் திரு ராஜரத்னம். அவரு தமிழுக்காக நிறைய எழுதியிருக்காரு. நிறைய, அதாவது தமிழ கஷ்டம், ஒரு கடினமான ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்துல அவர் இப்ப ஒரு 78 வயதை தொட்டுக்கிட்டு இருக்காரு.
இன்னமும் தமிழை இலகுவா ஆசிரியர்களுக்கு எப்படி கடத்தலாம் அப்படின்ற முயற்சியில இருக்காரு. பல நூல்களை எழுதி பட்டமும் பெற்றிருக்காரு. அவருடைய எழுத்துக்கு எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். ஓகே டீச்சர். அடுத்தது வந்து தமிழில் பிடித்த சொல். அறம். தமிழ வந்து நீங்க ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அடையாளம். தொடர்ந்து வந்து இறுதியா ஒரு கேள்வி. இன்றைய தலைமுறை தலைமுறை மாணவர்களுக்கு தமிழ்ல ஆர்வம் குறையுதுன்னு வச்சுக்கோமே, சரியா? சரி, இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த தமிழ்ல எப்படி இன்னும் ஆர்வம் செலுத்தலாம் அப்படின்னு நீங்க இன்னும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செய்தியா எப்படி சொல்லுவீங்க? முதலாவதாக சிறு பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு தமிழ் நம்மளுடைய அடையாளம் அப்படின்றத நம்ம வலியுறுத்தியே ஆக வேண்டும். அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆங்கிலமோ அல்லது பிற மொழியோ, சைனீஸா இருக்கட்டும், மலாய் மொழியா இருக்கட்டும், அல்லது பிரெஞ்சு, என்ன மொழி பேசினாலும் அவங்க அதாவது அந்த சமூகத்தினர் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவாரு? அவர் வந்து ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாணவனா இருந்து ஒரு ஆங்கிலேயர் நீ யாருன்னு கேட்கும் போது நான் ஒரு ஆங்கிலேயர்னு அவர் சொல்லிக்கொள்ள முடியாது. மலாய் மொழிய சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மாணவன் நீ யாருன்னு கேட்கும் போது நான் ஒரு மலாய்க்காரன் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியாது. எந்த மொழியில அவன் சிறந்து விளங்கினாலும் நீ யாருன்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நான் தமிழன், அதுதான் வரும். சோ அந்த ஒரு உணர்வு, அதாவது அந்த உணர்வுன்றது கூட இல்ல, அதுதான் உண்மை. அந்த உண்மையை மாணவர்களை உணர வைக்கணும். நீ யாருன்ற அடையாளம் நீ கற்றுக்கொள்ளும் மொழி வழியா தான் இருக்கு. சோ எனவே அந்த மொழியை நீ கற்றுக்கொள்ளு. உன்னோட தாய்மொழி, அம்மாவை எப்படி நேசிக்கிறோமோ அது போல நேசிக்கக்கூடிய ஒரு மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. அந்த உணர்வு சின்ன பிள்ளைங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அந்த உணர்வை, அந்த உண்மையை மாணவர்களுக்கு ஊட்டணும். அதோடு தமிழ் மொழி என்பது நம்ம அதாவது நான் என்னோட ஆசான் கிட்ட படிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, மொழி, நம்மளுடைய மொழி வந்து உயிர் வளர்க்கும் மொழின்னு சொன்னாங்க. நம்ம அதாவது தமிழ் பேசும் பொழுது சரியான உச்சரிப்பு, சரியான தொனி, சரியான வகையில நம்ம பேசணுமா, பேசிக்கொண்டே இருக்கலாமா, ஏன்னா அது நமக்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்குமா. இத்தனை பெருமைகளையும் அந்த மாணவர்கிட்ட நம்ம சொல்லணும். ஒரு அதாவது ஒரு பொருளை விற்கும் பொழுது அந்த பொருளோட என்னென்ன செய்யும் அந்த பொருள், அதாவது ஒரு வண்டியை நம்ம மாணவர்கிட்ட வாங்க போற போது அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, இந்த வண்டி இப்படி ஓடும், அப்படி ஓடும், எழுச்சி நடக்கும், அது செய்யும், இது செய்யும் சொல்லுவாங்க இல்லையா. அது போல நம்மளுடைய மொழியின் பெருமைகளையும் அருமையையும் மாணவர்கள்ட்ட சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல இத்தனை பெருமைக்குரிய மொழிக்கு சொந்தக்காரன் நானா அப்படின்னு நினைக்கும் பொழுது தானாகவே அவனுக்கு அந்த மொழி மீது பற்றும் ஆர்வமும் வந்துடும். இது என்னுடைய கருத்து. சோ இது ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை தானும் உணரணும், தான் கற்பிக்கும் மாணவர்கள்கிட்டயும் இதை உணர வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. மிகவும் சிறப்பாக சொன்னீங்க டீச்சர். சரி, என்னோடு நான் கேட்ட உடனே சரி, என்னோட இந்த காஃபி வித் காமெடி டீச்சர் அது கூட நீங்க வந்து சேர்ந்து என்னோட இணைந்து இந்த ஒரு உரையாடலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க, அதுக்கும் மிகவும் நன்றி. உங்களோடு நான் வந்து என்னுடைய இந்த 2வது எபிசோட், இந்த பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டு போனதுல எனக்கு மிகவும் திருப்தியா இருக்கு. அதுவும் தமிழை பத்தி சிறப்பான நம்மளுடைய தமிழை பத்தி பேசினதுல எனக்கு மிகவும் ஒரு மன நிறைவா இருக்குன்னு சொல்லலாம். சரியா டீச்சர்? சோ என்னோடு இணைந்து நீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம ஒன்றாக வேலை செய்தோம்.
என்னோட ஒரு வேலை செய்து என்னுடைய தோழி இந்த நிலையில, அதாவது ஏதோ ஒரு முயற்சியில நீங்க இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. கண்டிப்பாக இந்த உங்களுடைய முயற்சி நல்ல வெற்றி அடைய மனமார்ந்த வாய்ப்பு. இந்த முயற்சியில என்ன ஒரு அங்கத்தினரா சேர்த்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மென்மேலும் நம்மளுடைய நட்பும் இந்த உறவும் நல்லபடியா தொடரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். உங்களுடைய வெற்றிக்கும் நான் இறைவனுக்கு பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி டீச்சர். என் தாய் கொடுத்த தமிழுக்கு தட்டுப்பாடு.